ஹே गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இதோட நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் கைஸ் பார்க்க போறோம். ஆமாங்க, மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாங்க என்ன பண்ண அந்த பாட்டில்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பாரு இவன் அது பேர் திருட்டு கோபால். ஆமா கைஸ், திருட்டு கோபால். உனக்கு வேற வேலை இல்லை. திருட்டு கும்பலுக்கு எப்பவும் திருட்டிக்கிட்டே இருப்பான். திருட்டு கோபால், திருட்டு கும்பல் 2 பேர் வச்சிருக்கோம் இவனுக்கு. ஆமா, 2 பேர் வச்சிருக்கோம். ஸோ எனிவேஸ் அவனை பத்தி விட்டுருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மைனிங் போலான்னு இருக்கேன். அப்படியே என்னோட தானசு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை போட்டு வச்சிருக்கோம். ஸோ எனிவேஸ் கீழே போய் முதல்ல வந்து அந்த ஓட்டைக்கு வந்து கிளாஸ் ரெடி பண்ணலாம் கைஸ். ஆமாம், முதல்ல அந்த ஓட்டைக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட் எங்கேயோ பார்த்துருந்தேன், தெரியல எங்கே இருக்குன்ட்டு. முதல்ல உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் எடுப்போம் நம்ம செஸ்ட்டில். இல்லை ஃபர்னஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வுட் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபயரிங் ப்ராசஸ்க்காக. ஸோ எனிவேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா போய் சாண்ட் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். சாண்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஆமாம், இங்கே தான் இருக்குது. ஸோ வாங்க போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட் எடுப்போம். வாங்க சாண்டில் தான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் செய்வாங்க, வீட்டோட கிளாஸ் எல்லாம். ஸோ அதனால தான் சாண்ட் எடுத்துக்கிட்டே இருப்போம். வாங்க தோண்டணும். வாங்க கைஸ் எடுப்போம். கைஸ் யாரோட போட்டு அடிச்சிட்டான்? யாரு கைஸ் இது? தானசே நீயாடா போட்டு அடிச்சா? ஓ கைஸ், கேக்டஸ் கைஸ். வாவ், இதெல்லாம் போட்டு நம்மள அடிக்குமா? இப்போதான் நம்மளுக்கே தெரியுது. சி லைஃப் வேற குறைஞ்சிருச்சு. என்ன கைஸ், கேக்டஸ் நம்மள மைண்ட் பண்ண விடுதா இல்லையான்னு பாருங்க. அங்க பாருங்க ஆடு ஓடுது. ஆனா இதெல்லாம் அநியாயம் கைஸ். ஸோ வாங்க முதல்ல போய் நம்ம எடுத்த சாண்டெல்லாம் எடுத்து இது பண்ணுவோம். என்ன சொல்றது, ஃபர்னஸில் வந்து வைப்போம். அப்போ தான் வந்து கிளாஸ் செய்ய முடியும் நம்மளால, இல்லாட்டி கிளாஸ் செய்ய முடியாது. ஸோ அதனால தான் நம்ம எடுத்த சாண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வைப்போம். முதல்ல அயன் இருக்குது, அயன் எடுத்துருவோம். 3 அயன் இன்கெட் கைஸ். வாவ், வேற லெவலில் இருக்கும். ஸோ எனிவேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு ரூம் பண்ண போகிறோம். அதுக்கு தான் கிளாஸ். அதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இந்த பார்ட்டில். இப்போ தான் நானே பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ரூம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு விட்றோம். அதுக்கு முன்னாடி வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணோங்க நம்ம போய் பிளாக்ஸ் மெயின் பண்ணுவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வச்சு தான் அந்த வீடு கட்டலாம். ஸோ வாங்க பிளாக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த வீடு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே பண்ணலான்னு இருக்கோம். ஸோ பெருசாகவே பண்ணலாம். ஃபஸ்ட்டு மைனிங்கில் தான் வந்தோம். அதுக்கப்புறம் நானும் தானும் சரி விடு, மைனிங் வேணாம், மைனிங் கொஞ்சம் போராக இருக்கும், வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுற ப்ராசஸே கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா தானுஷ் வாய்ஸ் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம் 2 பேரும். ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா என் கம்ப்யூட்டரில் என்னன்னு தெரியல, ரெக்கார்டட் வைஸ் என்னோடது கிட்டத்தட்ட மான்ஸ்டராட்ட கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே ஒன்றும் புரியல, இது ஏன் மான்ஸ்டராட்டு கேட்டுட்டு இருக்குன்ட்டு. நானே ஒரு செகண்ட் ஐயோ முடிஞ்சு அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சரி விடு, டப்பு பண்ணி தான் போடணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். வேற வழி இல்லைன்னு சொன்னேன் நினச்சேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிட்டு இருக்கேன், டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இதை பற்றி நாங்கள் விளையாண்டது தான், வேறு யாரும் விளையாண்டதெல்லாம் நினைக்காதீங்க. தானிஷ் கிரியேட்ன்ற பேர் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க கஷ்டப்பட்டு டப் பண்ணி போட்டுட்ருக்கேன். நம்மளுக்காக ஒரு லைக் மட்டும் போடுங்க கைஸ். முதல்ல வெளியில் போய் என்னது வீடு கட்ட ஆரம்பிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டர்ட் வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டர்ட் அப்புறமா நம்மளுக்கு வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக பண்ணலான் இருக்கோம். ஆமாம், வீடு கொஞ்சம் நீளமாக பண்ணலான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் இருக்கட்டும், அதை எடுத்து இது பண்ணுவோம். என்ன சொல்கிறது, கிளாஸ் போடுவோம். அதுக்கு முன்னாடி ஏதோ எடுக்கணும், அந்த ஸ்டிக்கு கைஸ். என்ன கைஸ் ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு ஒரு இடம், இதெல்லாம் நம்மளுக்கு பத்தாது தெரியுமா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிளாஸ் போட்டுடலாம் கரெக்டாக. கிளாஸ் ஆமாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தோண்டணும். ஏன்னா வந்து இங்கே நம்ம 3 இடத்துல கிளாஸ் போட்டுக்கலாமா, அதனால தான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 2 இடத்துல 2 இடம் 3 இடம் தெரியாமல் சொல்லிட்டேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல கிளாஸு,
ஸோ போட்டாச்சா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளாஸ் போடலாமா? வேணாம் விடுங்க. முதல்ல இங்கே செவுரு கட்டுற வேலையை பார்ப்போம். முதல்ல கைஸ் அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம் டிஸ்ட்ராய் ஆயிருங்க கைஸ், இந்த மாதிரி பெருசாக வீடு கட்டணும்னா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு வேற ஒன்றுமே தெரில. சரி விடுங்க, டிஸ்ட்ராய் பண்ணுவோம். ஏன்னா ஒரு 2 கிராப் இருக்குது. இந்த 2 கிராப்புக்கு வேண்டி இவ்வளோ இதா டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க கைஸ். வாங்க தானே நீ டிஸ்ட்ராய் பண்ண, நான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாடா. அவனே பண்ணிட்டான். ஓகே, இனிவேஸ் அவன் டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த மரம் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குது. இல்லை எப்படி வீடு முதல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கீழே போய் கரெக்டாக இருக்காளான்னு பார்ப்போம். எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்? மரம் வெட்டலாம் தான் இங்கே வந்தேங்க கைஸ். மரம் வெட்ட முடியல. ஸோ இந்த வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவான். வாங்க, எப்படி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணது? இப்படி தானே? ஓகே, இப்படியே பண்ணிடுவான். தானேஸ் ரெடியாடா எக்ஸ்டெண்ட் பண்ணா? வா வா, வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் பிளேஸ் பண்ணுவோம். என்ன கைஸ், கிளிச் ஆயிடுச்சா? இப்போ இது வேற இடையில வராது கைஸ். ஐயோ, மைன்கிராஃப்ட்லேயே விருப்பற பாட்டுன்னு இதுதான். இது வேற இது எடுத்து உடைக்கணுமா? நான் வேற ஸ்வாட் எடுத்து உடச்சிக்கிட்டு இருக்கேன். விடுங்க, பகுதி ப்ராசஸ் வந்தாச்சு. இதை வச்சு உடச்சிட வேண்டியதான். உடச்சுக்கிட்டே இருக்கும். உடச்சாச்சு. அந்த பிளாக் கிடைக்கல. கிடைக்கும் தான் நினைச்சேன், பட் கிடைக்கல. பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம் கிடைக்கலன்னு. அந்த முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா போய் இந்த பிளாக் கரெக்டாக இது வரைக்கும் போதுமா, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் எடுக்கலாமா? இல்லை இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம். இந்த நம்ம பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரட்டான ஒரு பேஸ் வச்சுருப்போம்ல. ஸோ அந்த பேஸ் பக்கமாக போய் இது எடுத்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அதான் தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே. ஸோ இன்னொரு பிளாக் போடணுமா? ஆமாம், இன்னொரு பிளாக் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கட்டலான்னு இருக்கோம். இங்கே ஒரு பிளாக் போட்டு அப்புறம் இங்கே மேலே கட்டலான்னு இருக்கோம். ஸோ வாங்க இங்கே கட்டுவான். ஸோ 1 2 அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்பான். இது சம்டைம்ஸ் ஜம்ப் பண்ணா வரவே மாட்டேங்குது கைஸ், வெறியாவது கைஸ். ஓகே, போடுவோம். வரவே மாட்டேங்குது சம்டைம்ஸ் பிளாக்கு. நைட் வர ஆயிடுச்சு. போய் பெட் அமுத்திட்டு வந்துடுறேன். பெட்டு அங்க இருக்கு. தானிஸ் பாருங்க, இந்த ரோஸ் முன்னாடி பிடிங்கி வச்சிருக்கான். ஸோ வாங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வால்லாம் கட்டுவோம். ஸோ வாங்க கைஸ் கட்டுவோம். கோழி என்ன கைஸ், கோழி இங்கே இருக்கு. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இதுக்கெல்லாம் வரக்கூடாது. கோழி அது போயிடுச்சு. ஸோ எனிவேஸ் வாங்க நம்ம பிளாக் எடுக்க போகலாம். ஸோ பிளாக் எடுக்கணும்னா அடியில் போய் பிளாக்ஸ் கொஞ்சம் நல்லா தோண்டுவோம். ஸோ வாங்க தோண்டலாம். தானுசும் இங்கே தான் இருக்கானா? ஓகே, தோண்டிக்கிட்டே இருப்போம். தோண்டுவோம் பிளாக்ஸ். நம்ம பிக்காக்ஸ் வேற உடைய போகுது கைஸ், என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க கைஸ் வந்திருக்கோம். அயானு எங்கேயோ கேவுக்கு வந்திருக்கோன்னு மட்டும் நல்லா தெரியுது. அயான் வேற கிடைச்சிருக்குது, நல்ல விஷயம்தான். ஸோ உங்கள் லீவ்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா போதா இல்லையான்னு தெரில, பட் என் லீவ் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ எனிவேஸ் நம்ம முதல்ல மைன்கிராஃப்டோட வேலையத்துக்கு வருவோம். நான் கைஸ் குதிக்க முடியல. அங்கே தான் ஒரு குதிச்சோம்ல, பிளாக் போட்டு தான் மேலே வரணும். இன்னொன்று ஓகே, மேலே வந்து சைடில் போய் இங்கே அடியில் போய் மெயின் பண்ணுவோம். ஓகே கைஸ், மைன் எங்கே கைஸ் பண்ணலாம்? இங்கே வர சுற்றி வர மாதிரி இருக்குது. மாதிரி இங்கே பிளாக் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் இதாகாது. அந்த வந்து யாரும் போயிட மாட்டான். தானிஷ் கூட அங்கே போய் விழுந்துட மாட்டான். இங்கே மைன் பண்ணுவோம். நான் வேறு ஸ்வாட் எடுத்து மைன் பண்ணுறேன் கைஸ். எவ்வளோ அதிபுத்திசாலின்னு பாருங்க. ஸ்வாட் எடுத்து மைன் பண்ணுற ஒரு அப்பாவி. ஓகே, நிறைய பேர் அப்படி மைன் பண்ணுவாங்கன்னு தெரியுது, பட் ஸ்டில் சொல்கிறேன். நிறைய பிளாக்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி வேஸ்ட் பிளாக்லாம் நல்லா மைண்ட் பண்ணணும். இந்த மாதிரி வேஸ்ட் பிளாக் எக்கச்சக்கமாக கிடைக்கும். அந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து
நம்ம கரெக்டாக 64 கிடச்சிருச்சு நம்மளுக்கு. அந்த மாதிரி வேஸ்ட் பிளாக்ஸ் வந்து மைனிங் பண்ணிட்டு போது கிடச்சிட்டே இருந்தேன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் மைனிங் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னே முதல்ல 64 கிடச்சிருச்சு. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் எடுப்போம். பிக்காக்ஸ், இந்த பிக்காக்ஸ் உடையிற வரைக்கும் எடுப்போம். உடஞ்சிருச்சு. இன்னொரு 3 பிளாக் தான் அதிகமா வந்துச்சு. இன்னொரு பிக்காக்ஸ் எடுத்து திரும்பி தோண்டுவோம். ஓகே, திரும்பி இன்னும் கொஞ்சம் தோண்டிக்கிட்டே இருப்போம். நான் வந்தீங்கன்னா விட்டு விட்டு தோண்டுன்னு தெரியுது. பட் ஸ்டில் தோண்டிக்கிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் எல்லாம் கிடைக்கும். இல்லாட்டி டொப்பு டப்புன்னு பிளாக் முடிஞ்சிடும். போதும்னு நினைக்கிறேன் தோணுது. இன்னும் தோண்டுவோம். அப்பதான் நிறைய கிடைக்கும். சொன்ன மாதிரி போதும் போதும். இதுக்கு மேல தோண்டோம்னா தலைவலி. முதல்ல போய் வீடு கட்டுவோம். ஓகே வாங்க வீடு கட்டுவோம். முதல்ல மேலே ஏறும். இது வேற இது இருக்கா, உடச்சிடுறாத. இப்ப மேல போவோம். போ நைட் ஆச்சோ என்ன? இல்ல காலையில தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மேலே குதி. ஆமா நான் இது மேலே வந்து குதிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ முதல்ல அங்கே பிளாக் போடணும் கைஸ். இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். கீழே வேற எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கைஸ். இங்க வீடு கட்டுறதுக்கு கரெக்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். ஐயா லைட்டா பிரச்சனை ஆமா. இல்ல கரெக்டா இந்த வீட்டோட அலைன்மெண்டா கட்டிக்கலாம். அதுக்கு முதல்ல இங்க கட்டணும். இங்க கட்டுறது ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். போட்டுக்கிட்டே இருப்போம். இதுவா நடுவில் வந்துகிட்டு இருக்கு. வெறியாவது கைஸ். தானஸ் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்போ? இப்படியே அவனை வீடு தான் கத்திக்கிட்டு இருப்பான். இங்க ஒரு பிளாக் போட்டுற வேண்டியதான். ஸோ அது அங்கேயே இருக்கட்டும். வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன சொல்றது, மைனிங் பிளேஸ் வர மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். இல்லை இது கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இல்லாட்டி மேலே அப்புறம் மாட்டிக்கும். கீழே எக்ஸ்பேண்ட் இங்கே போட்டுரு. இங்கே வரைக்கும் எழுட்டு வந்துடுவாங்க கைஸ். அங்கே வேற நடுவில் ஓட்டா. ஐயோ வேற நடுவில் பிளாக் போட்டு வச்சிடுறாங்க கைஸ். ஸோ வாங்க சரி பண்ணிடலாம். போடு வந்துருச்சு. ஃபேக் மைன்கிராஃப்ட்னால வர மாட்டேங்குது அவ்வளோக்கா. போடு. ஓகே, 2வது லேயர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறோம். நம்ம அங்கேயே நிறுத்தலாம் நினைச்சேன். விடுங்க, அப்படியே வந்தாச்சு. அப்படியே இன்னொரு லைனா போட்டா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3வது லேயர் முடிக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் பண்ண வேண்டியது இருக்கு. அது பண்ணுவேன். நான் வேற உள்ள விழுட்டேன். நல்ல வேலை கைஸ் இந்த பிளாக் போட்டேன். நான் பார்த்தீங்கன்னா பிளாக் போட்டும் பிரச்சனையாச்சுன்னு நினைச்சேன். பட் நல்ல வேலை. அதுதான் நம்மளை பார்த்தீங்கன்னா மேலே வர ஹெல்ப் பண்ணிச்சு. அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு தெரியுது. பட் ஸ்டில் பாய்ஸ், திருட்டு கோபால் கைஸ் மேலே இருக்கான் பாருங்க. திருட்டு கோபால் கைஸ் நடந்து வர கைஸ் மேலே. திருட்டு கோபால் திருடாத வரைக்கும் சேஃப்டி உனக்கு. ஓகே, திருட்டு கோபாலை பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா திருட்டு கோபால்னா தேடிக்கிட்டே பண்ணல. நம்ம பாடி கார்டு தான். நம்மளுக்கு முன்னாடியே இந்த இவன் தான் வருவான். திருட்டு கோபால் தான் வருவான். அந்த இன்டர்மே அந்த யாரா திருட்டு கோபால் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பெருசா ஒரு ஹைட்டா ஒருத்தன் நின்று இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் தான் திருட்டு கோபால். ஸோ அவன் தான் நமக்கு முன்னாடியே பாடி கார்டா வருவான். இது வேற முடிஞ்சிருச்சு கைஸ். எல்லா வீடியோ நான் மெயின் இல்லை, ஆனா அவன் தான் மெயினாவே வருவான். அதுதான் இருக்கிறதுல ஆச்சரியமானது. இப்பதான் நானே கவனிக்கிறேன். முதல்ல இங்க ஓட்டையை போட்டுருவோம். எப்படியோ இங்க என்னது நிறைய ஓட்டையை போட தான் போவோம். அதனாலதான் குட்டியை இப்பயே போட்டுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ரீசெட் பாயிண்ட் செட் பண்ணிக்குவோம். ஸ்லீப் பண்ண பார்த்தா முடியல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட பிளாக்ஸ் முடிஞ்சு. பிளாக்ஸ் போய் மைனிங் ஸ்பாட்ல போய் எடுத்துக்கலாம் நிறைய. திரும்ப பிளாக்ஸ் மைனிங் பண்ணலாமே. பிக்காக்ஸ் எடுத்து மைன் பண்ணுவோம். மைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். திரும்பி மைன் பண்றத ஆரம்பிச்சிருவோம். இந்த மைன்கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ரொம்ப அப்படின்னு நான் ஹோப் பண்றேன். தெரியல, பார்ப்போம். இந்த வீடியோக்கு எவ்வளவு வியூஸ் போகுதுன்னு பார்ப்போம் கைஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு அரௌண்ட் ஒரு 200. அதே லக்ல போனாதான் போகும்.
ஓகே பாப்போம் எவ்வளவு வியூஸ் போகுதுன்ட்டு. வரதுதான் செய்யும், அத ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அதனால ஒரு லைக் மட்டும் போடுங்க. ஸோ வீடியோ முடிச்சு நான் இந்த வீடியோ இப்போ டப்பிங் தான் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். வீடியோ முடிச்சு நான் செக் பண்ணேன், நானும் தானுசும் செக் பண்ணப்ப அவனுக்கு கரெக்டாக வந்துடுது. எனக்கு என்னன்னு தெரில, வாய்ஸு ரொம்ப வியர்டாக கேட்க ஆரம்பிச்சுது. என் வாய்ஸில் ஸ்லோ பண்ணி ஏதோ மான்ஸ்டர் வாய்ஸ் கேட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாறிடுச்சு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து கம்ப்யூட்டர்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சரியாயிருச்சு. இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டப்பிங் பண்ணி போட்டுருக்கேன். டான்ஸ்க்குலாம் என்ன, ஒரே கிளிக் வீடியோ அப்லோடு. விடுங்க மேலே போவோம். நைட் ஆயிடுச்சா என்ன? நைட் ஆன மாதிரியே இருக்கே. இல்லை காலையில தான். என்ன தெரியல கைஸ், நைட் ஆன மாதிரி அடிக்கடி இருக்கு. தானிஷ சூப்பர்ரா. விடு, 64 பிளாக் இருக்கு. இதை போட்டு முடிச்சிட வேண்டியதான். இந்த பாட்டில் இந்த வீடு முடிச்சிட வேண்டியதான் கைஸ், பெரிய வீடு. இது வேற போடுறா டக்குன்ட்டு. ஓகே. முதல்ல வந்து இது வீடு கட்டுவோம். சிம்பிளா தான் வீடு கட்டுறோம் தெரியுது. ஆமா, இங்க அவ்வளோ அந்த அளவுக்கு டைம் இல்ல. அண்ட் ஆல்சோ அப்படியே ஆடு வந்து மாட்டேங்குது வீட்டுக்குள்ள. கைஸ் ஆடு, இது எங்க வீடுடா. உள்ளு கிடைச்சிருச்சு. பட் ஸ்டில் இது எங்க வீடு, எங்க வீடு. வீட்டுக்கோடு எங்க வீடு கைஸ். ஏய் ஏய் ஓடு ஓடு, ஒழுங்கா ஓடிரு. நான் சாவி அடிச்சிட்டேன். ஸோ எனிவேஸ் வாங்க வீடு கட்டிடுவோம். இங்கே இன்னொரு பிளாக் போடணுமா என்ன? இல்லை வெளியில போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா போவேன் வரேன். நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ அந்த டோருக்கு வந்து ரைட் கிளிக் தான் பண்ணணும்னு நினச்சேன். பட் லெஃப்ட் கிளிக் பண்ணணும்னு இப்போ தான் தெரியுது. இப்போ தெரியும். அப்புறமா அவன்கிட்ட கேட்டு பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது தானிஷ் கிட்ட. ஸோ அந்த கேம் எப்படி டிஸ்கவர் பண்ணோன்னு நினச்சேன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா என்ன கேம் அடுத்தது வீடியோ எடுத்து போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த கேம் மாட்டிக்கிச்சு. ஸோ அப்படிதான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டாச்சு. அப்புறம் நாங்கள் கூட நினச்சோம் மைண்ட் கிராஃப்ட்னு வந்துச்சு. நாங்கள் எத்தனை கேம் இந்த மாதிரி பார்த்துருக்கோம், ஒன்றுமே உருப்படியாக இருக்காதுன்னு சொல்லி சும்மா இருக்கோம் போய் பார்க்கலாம் போனோம். போய் இன்ட்ரோலாம் நல்லா வந்தது. நானும் தானும் என்னடா உண்மையில அப்படியே இருந்திருக்கோம்னு நினச்சேன். அப்பவும் நாங்கள் நினச்சோம் இதெல்லாம் இப்படி உண்மையாக வரும்ன்ட்டு. அப்புறம் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக அது இருந்ததுன்னு. வாவ், நானே ரியலாக அமேஸ்ட் ஆயிட்டேன். ஸோ எனிவேஸ் இப்போ பில்டு பண்ணிருக்கோம். ஸோ திருட்டு கோபால் நம்ம சைடில் தான் நின்றுகிட்டு இருக்காங்க. திருட்டு கோபால் பயலுகடா கைஸ். நைட் ஆயிடுச்சு கைஸ். தானிஷ் பெட்டை தொட்டு வரையா. ஐயா, திருட்டு கோபாலுக்கு வேற பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சே. டே நைட் ஆச்சு, பில்டு பண்ணலாமா இல்லாட்டி போலாமா? முடிங்க பில்டு பண்ணுவோம். காலையிலயும் நைட்டு உழைப்போம், உயர்வோம். நான் வேற பிளாக் போட்டேன். பிக்காக்ஸ் போடாடா. அத பிளாக்ஸ் வேற கொஞ்சம் தாங்க இருக்கு. 17 பிளாக்ஸ் தாங்க இருக்கு. டக்குன்னு எடுப்போம். ஸோ பிக்காக்ஸ் இதே பண்ணி வச்சிருக்கோம் செஸ்ட்ல, சொல்ல மாட்டேன். நாங்கள் நிறைய பண்ணி வச்சிருக்கோம் பிக்காக்ஸு. பார்ட் 1லேயே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வீடியோவே எடுத்து போட்டுருவோம் பார்ட் 1. பார்க்காதவங்க பார்ட் 1ஓட பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இல்லாட்டி உங்களுக்கு வீடியோ கான்செப்ட் சுத்தமாக புரியாது. அப்புறம் வந்து ஒன்றும் புரியாத மாதிரி இருக்காதீங்க. ஸோ அதனால பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா ஓகே. முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் போடுவோம். ஸோ அந்த வீடு கம்ப்ளீட் பண்ணுறப்போ நான் இருக்கனே. ஐயோ போட்டு வாங்குறாங்க. ஸோ நான் வேற தப்பா போடுறேன்டா. இது வேற மைண்ட் பண்ணா, அதை வச்சு மைண்ட் பண்ணா இதாக தானிஷ் வந்து எடுத்துட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை வீடு இல்லை. நான் இன்னும் சொல்லவே முடிக்கல, திரும்பி இங்க போட்டாங்க. என்னதான் இந்த கேமு, இது ஒரே ஒரு திங் தான் அருவருப்பா இருக்குது. அருவருப்புல என்ன சொல்றது, வெறியாவது. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வேறு முடிஞ்சிருச்சு. தானிஷ் இருக்காடா. அவனுக்கு வேற தெரியல, செஸ்ட்ல தான் இருக்கான்னு. இல்லை முதல்ல போய் தூங்கிடுவான். பிளாக்ஸ் வேற முடிஞ்சிச்சு, மைண்ட் பண்ணிட்டு தான் வரணுமா என்ன? தானிஷ் வச்சிருக்கியாடா? அதாவது தெரில. இங்க 2-3 பிளாக் இருக்கு கைஸ். நம்ம டர்ட்டோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் வாங்க. முதல்ல பிக்காக்ஸ் எடுப்போம். பிக்காக்ஸ் கைஸ். ஓகே, கரெக்டாக பிக்காக்ஸோட வந்துருச்சு. முதல்ல இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கலாம். தானிஷ் வெளில வாடா. டேய் அதெல்லாம் தேவையில்லை, வெளில வா. வந்துட்டான். ஓகே, இப்போ போட்டுக்குவோம், டர்ட்லாம் போட்டுக்குவோம். ஸோ போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டர்ட் பிளாக்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, அதனால ஃபுல்லாக கீழே போட்டேன். அப்படி எப்படின்னு கட்டி வச்சிடலாம். ஸோ
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேக் நீலாம் என்னடா இங்கே இருக்க? நீலாம் இன்வைட்டட் இல்லடா. பண்ணிக்குட்டி தான் அபிஷேக்னு சும்மா கூப்பிட்டேன். ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். ஓகே. ஸோ எனிவேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவான். இன்னும் 3 பிளாக் நம்மக்கிட்ட இருக்கு. தானே சுண்ட எவ்வளோடா இருக்கு? யாரும் சொல்ல மாட்டேங்கிறானே. ஸோ முதல்ல போய் வீடு கட்டுற வேலையை பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்து என்ன யூஸ் பண்ணலாம்? அந்த 3 கம்ப்ளீட் பண்ணிடலாமா, இல்லாட்டி அந்த 3 கிளாஸாக வச்சுக்கலாமா? இங்கே முதல்ல 3 கிளாஸாக வச்சுக்கலாம். அப்படிதான் நினைக்கிறேன். வியூ எப்படி இருக்கு? வியூ கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. வச்சுக்கலாமா என்ன? வச்சுக்கலாம் கைஸ். கொஞ்சம் நல்லா இருக்கு பாத்தீங்க வியூ. என்ன 2. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள போய் இந்த 3 பிளாக் போட்டுடலாம். போட்டுடலாம். பிளாக் எங்கடா? நான் இது கேஸ் உடைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமால விண்டோ பண்ணோம். விண்டோ இங்கே பண்ணிடலாம். 1 2 3. அப்புறம் இன்னும் 1. கிளாஸ் வேற இல்லை கைஸ். கிளாஸ் ஃபியூவல் இல்லையே. ஃபியூவல் நம்மகிட்ட இருக்கா? நம்மகிட்டயும் இல்லை. இப்போ போய் இது எடுக்க வேண்டியதான். தானே கோல்டு இருக்காடா உன்ட்ட? கோல்டு இருந்தா உள்ள எடுத்து வை. இருக்கா இல்லையா? இருக்கு, வச்சிருக்காம பாருங்க கோல்டு. வை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு இது பில்டு பண்ணலாம் நினைக்கிறேன். வேணா விடுங்க. இவங்க முதல்ல வைக்கட்டும். வச்சதுக்கப்புறம் போவோம். வீடா டக்குன்னு. ஓகே. தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஓகே. இன்னும் சூனா அந்த கிளாஸ் ரெடி ஆயிரும். இல்லாட்டி இந்த பில்டு பண்ண இடத்துல கிளாஸாவே வச்சுக்கலாமா என்ன? அதே கொஞ்சம் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஷவலை வச்சு இது உடச்சிருவோம். இதெல்லாம் உடச்சி விட்டுருவோம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஐடியானா, இங்கே வந்து ஃபுல்லாக கிளாஸாக வச்சிடலாம். வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸாக வச்சிடலாம் ஃபுல்லாக. அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா டோர் மட்டும் அந்த மாதிரி. ஷவலும் உடஞ்சிச்சா? என்னடா இது, எல்லாமே உடஞ்சிக்கிட்டே இருக்குது கைஸ். ஐயோ, வுட்டு இந்த மாதிரி என்ன சொல்றது, வுட்டு இதெல்லாம் டக்குன்னு உடஞ்சிக்கிட்டே இருக்கு. வுட் எக்யூப்மெண்ட், ஸ்டோன் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் டக்குன்னு உடஞ்சிட்டே இருக்குது. எடுத்தா அயன் எக்யூப்மெண்ட் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் தோணுது இதெல்லாம் இருக்கிறது பார்த்தா. ஸோ முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். வீடியோ அன் பண்ணிக்கலாமா என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் இருப்போம் வாங்க. ஆடு இது குடுறா. அது என்ன பேர்னா முள்ளு குடுறா. ஸோ எனிவேஸ் இங்கே போய் திரும்பி வந்து இது மைண்ட் பண்ணுவோம். சாண்ட் மைண்ட் பண்ணுவோம். சாண்ட் மைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். மைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். போதும்னு நினைக்கிறேங்க நீங்க. ஸோ எனிவேஸ் இந்த வீடியோ முடிப்போம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பாய்.